வணக்கம். நான் பார்த்தே சமைத்தேன் அன்னபூர்ணி. இன்றைக்கி நான் பண்ணியிருக்கிறது வந்து ஒரு சிம்பிள் சமையல் தான். ஒரு ரசம் ஒன்று பண்ணினேன். இந்த ரசம் வந்து பைனாப்பிள் பீசஸ் என்கிட்ட கொஞ்சம் இருந்தது. அது போட்டு பைனாப்பிளும் தக்காளியும் போட்டு பைனாப்பிள் ரசம் பண்ணினேன். இது வந்து சாதாரணமாக நம்ம பண்ணுற மிளகு ரசம், எலுமிச்சம்பழ ரசம் இதுலேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் கூட நல்ல டேஸ்டியாகவே இருந்தது. ஏன்னா நான் இது ரொம்ப ரேராக தான் பண்ணியிருக்கேன். நல்லாவே இருந்தது. அப்புறம் ஆல்வேஸ் வி சே தட் ஃபுட் இஸ் அசோசியேட்டட் வித் மெமரிஸ்னு சொல்லுவோம். இந்த சாப்பாடு அப்படிங்கிறதே நம்மளோட பழைய ஞாபகங்களை நம்மளுக்கு மனசில் திரும்ப கொண்டு வரும்னு. அதே மாதிரி அடுத்தது நான் பண்ணினது வந்து ஒரு கத்திரிக்காய் எடுத்து ஒரு ஃப்ரை தான். இந்த ஃப்ரை வந்து எனக்கு ரொம்ப எப்போவுமே நல்லா ஞாபகத்தில் இருக்குது. ஏன்னாக்கா நான் வந்து முதல்ல என் பையனை பார்க்கறதுக்காக யுஎஸ்க்கு போயிருந்தேன். அப்போ வந்து நான் தனியாக தான் போயிருந்தேன். ரொம்ப பயந்துட்டே தான் போனேன். அப்போ இறங்கின உடனே அவன் வந்து என்னை எல்ஏக்கு வந்திருந்தான். எல்ஏலேருந்து அவன் என்னை அழைச்சின்னு போயிட்டான். பார்த்து கழிச்சுன்னு போனோடனே நான் வந்து ரொம்ப டயர்டாக இருந்தது. லாங் ஜேர்னி இல்லையா, அதனால தூங்கிட்டேன். நல்லா தூங்கி எழுந்துட்டப்புறம் அவன் வந்து முள்ளமாக என்னை எழுப்பினான். ஆக்சுவலாக நான் ஏந்துக்கல. எழுப்பிட்டு, அம்மா ரொம்ப பசியாக இருப்பம்மா, நீ போய் குளிச்சுட்டு வா, நம்ம சாப்பிடலாம் அப்படின்னா. சரின்னு சொல்லிட்டு போனாக்கா நானே எதிர்பார்க்கல. அவன் சாதம் வச்சு முருங்கைக்காயை போட்டு ஒரு சாம்பார் பண்ணி இந்த கத்திரிக்காய் ஃப்ரை இது பண்ணி அப்பளமும் பொரிச்சிருந்தான். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. என்னால் லைஃப்பில் அந்த சாப்பாடையும் அந்த டேஸ்ட்டையும் மறக்கவே முடியாது. அதே கத்திரிக்காய் ஃப்ரை தான் நான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக அவன் பண்ணுறதை பார்த்து தான் ஓகே நம்ம இது மாதிரி பண்ணலான்னு சொல்லிவிட்டு நான் பண்ணியிருக்கேன். அதையும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஹோப் யூ ஆல் வில் என்ஜாய் இட். உள்ள வரையில் போய் பார்க்கலாம் எப்படி தான் இருக்குது அந்த ரெசிபின்னு. சில பேருக்கெல்லாம் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் என் கூடயும் கொஞ்சம் பாருங்களேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம போய் பார்க்கலாம் வாங்க. முதல்ல நம்ம பைனாப்பிள் ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பைனாப்பிளையும் டொமேட்டோஸையும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது சின்னதாக இருக்குது, 2 டொமேட்டோ. இங்கே வந்து கொஞ்சம் பைனாப்பிளில் நான் அந்த ஜூஸரில் போட்டு ஜூஸாக புழிஞ்சு வச்சுட்டுருக்கேன். அதில் வந்து நான் வெல்லம் சர்க்கரை எதுவும் போடலை. இப்போ வந்து கடாய் வச்சுட்டு இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு கடுகும் கொஞ்சம் ஜீரகமும் போட்டுட்டு இந்த ரெண்டுத்தையுமே, அதாவது ஃப்ரூட்டு அப்புறம் வெஜிடபிள். ஆக்சுவலாக இந்த டொமேட்டோ வந்து ஃப்ரூட்டுன்னு தான் சொல்கிறா எல்லாருமே. ஆனால் நம்ம நிறைய இதை வெஜிடபிளாக யூஸ் பண்ணுறதுனால வி கால் இட் வெஜிடபிள். ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி எடுத்துக்கோங்க. இதை ரெண்டுத்தையும் நல்லா வதக்கிட்டேன். நல்லா சாட்டே ஆகணும். அது சாட்டே ஆகிடுத்துப்போ நான் வந்து 1 கப்பு துவரம்பருப்பு வேக வச்சு வச்சுட்டேன். காத்தாலேயே சாதத்தோடு இதையும் வேக வச்சு வச்சுட்டுருக்கேன். அதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக புளி ஜலத்தை நான் விட்டேன். கொஞ்சம் புளியை போட்டு விட்டால் போகிறோம். ஏன்னாக்கா இந்த புளியோட வாசனை ரொம்ப நம்மளுக்கு தேவைப்படாது இதுக்கு. அப்புறமா இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சப்பொடி போட்டுருக்கேன். அதுக்கப்புறம் உப்பும் போட்டுட்டு, அப்புறம் நம்மளோட ரசப்பொடி இருக்கு இல்லையா, அது வந்து நல்லா 2 ஸ்பூன் விட்டு, ஏன்னா கொஞ்சம் காரமாக இதுக்கு வேணும் இல்லையா. அப்புறமா கொஞ்சமாக ஒரே 1 டேபிள் ஸ்பூன் சுகரும் நான் ஆட் பண்ணிட்டேன். அப்போ வந்து அந்த பைனாப்பிளோட டேஸ்ட் அதை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும்னு. அப்புறம் கடைசியாக நம்ம புழிஞ்சு வச்சுருக்க அந்த ஜூஸையும் நான் அது கூட விட்டுட்டேன். எல்லாமே சேர்ந்து நல்லா பதிஞ்சு வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலையும் 1 சொட்டு நெய்யையும் விட்டு நான் இறக்கி விட்டுட்டு டேஸ்டியான பைனாப்பிள் ரசம் ரெடி ஆகிடுது நம்மளுக்கு. அடுத்ததாக நான் பண்ணினது வந்து அந்த கத்திரிக்காய் ஃப்ரை தான். அதுக்காக என்ன பண்ணினேன்னா, கத்திரிக்காயை நல்லா அலம்பிட்டு நல்லா ரவுண்டாக நான் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கட் பண்ணி தண்ணியிலே போட்டு வச்சுட்டுருக்கேன். அப்போ தான் அது கருக்காமல் இருக்கும்னு. அதுக்கு மசாலா பண்ணுறதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகா பொடியும் போட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் தனியாவும் போட்டுருக்கேன். அப்புறம் நிறைய பெருங்காயமும் போட்டுட்டேன். அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் நான் வந்து அரிசி மாவு எடுத்துட்டேன். இந்த அரிசி மாவுலேயும் நான் வந்து இந்த மிளகா பொடியை தனியா பொடியும் போட்டுட்டு 2த்துக்கும் சேர்த்தாப்பில் உப்பையும் கொஞ்சம் எவ்வளோ தேவையாக இருக்குமோ அதையும் போட்டு தண்ணியை விட்டு நல்லா கலக்கிட்டுருக்கேன். இது வந்து சப்ஜி மசாலா. இதுவும் 1 டீஸ்பூன் வந்து நான் ஆட் பண்ணிட்டேன். நான் ஆற்றுல பொடிச்சு வச்சது தான். இது வந்து கொஞ்சம் எண்ணெயும் விட்டுட்டேன். இந்த தேங்காய் எண்ணெயும் விட்டுட்டு அப்புறம் தண்ணியும் விட்டு இந்த மசாலாவை நல்லா நம்ம பஜ்ஜி மாவெல்லாம் கலக்கிற மாதிரி கலக்கி வச்சுட்டுருக்கேன். அப்புறம் ஒவ்வொரு பீஸாக எடுத்துகிட்டு இந்த கத்திரிக்காயில் நல்லா பெரட்டி நல்லா தடவிட்டு 2 பக்கமும் தடவணும். அது நல்லா ஒட்டின அப்புறமா இதை எடுத்துகிட்டு ஒரு பெரிய தவா மாதிரி, நம்மளுக்கு தோசை தவா மாதிரி இருக்கும் இல்லையா, அதில் போட்டு எண்ணெயை விட்டு இதை கொஞ்சம் ஃபயரை வந்து லோவாக வச்சுக்கணும்.
வச்சுட்டு இந்த எல்லா கத்திரிக்காயும் போட்டுட்டு ஒவ்வொன்றா நம்ம திருப்பி போடணும். 2 பக்கமும் அது வேகணும். அதாவது ஒரு சின்ன ஃபோர்க்கோ இல்லை ஸ்பூனோ நீங்கள் லேசாக குத்தி பார்த்தீங்கன்னா அது அமுங்கினாக்கா வெந்துட்டுன்னு அர்த்தம். வேகாமல் இருந்தால் கத்திரிக்காயை சாப்பிடவே முடியாது. அது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கூட மசாலா பாக்கி இருக்கு இல்லையா, இந்த மசாலாவையும் அது கூட போட்டுட்டு அதையும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ டேஸ்டியான கத்திரிக்காய் ஃப்ரையும் நம்மளுக்கு ரெடி ஆகிடுது. இது வந்து நம்மளோட பைனாப்பிள் ரசம், இது வந்து கத்திரிக்காய் ஃப்ரை, இது சாதமும் வடித்தேன். இதை தவிர கொஞ்சம் என்கிட்ட வந்து சேம்பு, அதாவது சேப்பங்கிழங்கு இருந்தது. அது வந்து வீணாயிடுமோ என்னமோ வாங்கி கொஞ்ச நாள் ஆச்சேன்னு அதையும் நான் வந்து வேக வச்சுருந்தேன். அதையும் ஒரு ஃப்ரை மாதிரி பண்ணிவிட்டு, இதுதான் இன்றைக்கி சமையல். பைனாப்பிள் ரசம், கத்திரிக்காய் ஃப்ரை, சேப்பங்கிழங்கு ஃப்ரை, சாதம், ரெட் ரைஸ், இதுதான். அப்புறம் தயிர் இருக்கவே இருக்குது. உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ.